பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலே எச்சரிக்கை. என்ன எச்சரிக்கை? தருமபுரி மாவட்டத்தில் உள்ள இளைஞர்கள் சார்பிலே உங்களுக்கு எச்சரிக்கை. இந்த திட்டத்தை உடனடியாக நிறைவேற்று. இன்னைக்கு நாங்கள் அமைதியான முறையில் நாங்கள் கேட்கிறோம். எங்கள் உரிமைகளை அமைதியான முறையிலே நாங்கள் கேட்கின்றோம். உடனடியாக நிறைவேற்று. எங்கள் பொறுமைக்கு எல்லை இருக்கிறது. நாங்கள் கேட்பது எங்கள் வாழ்வாதாரத்துக்காக. உடனடியாக நிறைவேற்று. இல்லையே தமிழ்நாடு பார்க்காத போராட்டங்கள் நீங்கள் பார்க்கக்கூடும். இதுவரை நீங்கள் பார்க்காத போராட்டங்கள் தருமபுரி மாவட்டத்தில் நிச்சயமாக நான் நடத்துவோம். ஏன்னா எங்களோட வாழ்வாதார பிரச்சனை. என்னமா நீங்க என்ன சொல்றீங்க? போராட்டம் அறிக்கை பண்ணிடலாமா? ஏன்னா போராட்டம் என்று சொன்னாலே வரலாறு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்கிறது. இந்தியா பார்க்காத போராட்டங்கள் எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி செய்திருக்கிறது. எங்களை அதற்கு தள்ளிவிடாதீர்கள். ஏன்னா இங்க வந்திருக்கின்ற என் தம்பிகள், என் தங்கைகள், என் சகோதரர்கள் எல்லாம் இன்னைக்கு தயார் நிலையில் வந்துட்டாங்க. தயார் நிலையில் வந்துட்டீங்க இல்ல? தயாரா இருக்கீங்களா? அவ்வளவுதான். நீங்க முடிவு பண்ணா போதும். ஏன்னா ஜல்லிக்கட்டு சென்னையில் நடந்த போராட்டம் அது தானா வந்தாங்க. இதெல்லாம் தானா வந்து உச்ச நீதிமன்றமும் அவங்க தீர்ப்பு திருப்பி ஒரே வாரத்தில் திருப்பி கொடுத்தாங்க. மத்திய அரசும் அவங்க சொன்னதுல மாத்தி ஒரே வாரத்தில். அது போன்று எங்களுக்கு சாதாரணமா எங்களால் செய்ய முடியும். நாங்க உங்ககிட்ட பணிவா கேட்டுட்டு இருக்கிறோம். எப்படியாவது எங்க மாவட்டத்து மக்களுக்கு தண்ணி கொடுங்கன்னு அமைதியான முறையில் கேட்கிறோம். அதனால எங்களுக்கு அடுத்த கட்டம் போராட்டத்திற்கு தள்ளாதீர்கள். ஏன்னா அடுத்த கட்டம் போராட்டம் நான் சொன்னாலும் என் தம்பிங்க கேட்க மாட்டாங்க. நான் அமைதியாக சொன்னாலும் என் தம்பிங்க கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இப்ப கோபத்தில் இருக்கிறாங்க என் தம்பிகளும் சரி. என் தம்பிகளை விட என் சகோதரிகளே என் தங்கைகள் இன்னும் கோபத்தில் இருக்கிறாங்க. அவங்க கோபத்தை லேசா இட போடாதீங்க. அதனால இதை தமிழக அரசு, முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்களே தர்மபுரி காவிரி உபரிநீர் திட்டத்தை உடனடியாக அறிவித்து அதை உடனடியாக நடைமுறைப்படுத்துங்கள். இது எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. இந்த திட்டம் நிறைவேறினால் தருமபுரி மாவட்டம் ஒட்டுமொத்தமாக வளம் பெறும், வளர்ச்சி பெறும், பொருளாதார முன்னேற்றம் அடையும், விவசாய முன்னேற்றம் அடையும், வேலை வாய்ப்பு பெருகும். வெளியில் சென்றவர்கள், வெளி மாவட்டம், வெளி மாநிலங்களுக்கு சென்றவர்கள் எல்லாம் இங்கே மீண்டும் வருவார்கள். இங்கேயே தொழில் செய்வார்கள், விவசாயம் செய்வார்கள். இதைத்தானே நாங்கள் கேட்கின்றோம். இதுதான உண்மையான வளர்ச்சி. திஸ் இஸ் த ட்ரூ டெவலப்மெண்ட். இதை உடனடியாக தமிழக முதலமைச்சர் அவர்கள் இதை அறிவிக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மட்டுமல்ல, தர்மபுரி மாவட்டத்தின் மக்கள் சார்பில், விவசாயிகள் சார்பில், இளைஞர்கள் சார்பில், பெண்கள் சார்பில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். விட்டுட்டு வந்தாங்க எல்லா பேரும் நான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாமே ஒன்றிய செயலாளர், பேரூர் நகர செயலாளர், கிளை எல்லாமே அங்கங்கே போய் கிட்டத்தட்ட ஒரு வாரத்திலே இங்க கிட்டத்தட்ட 20,000 பேர் இங்க கூடியிருக்கிறார்கள். நான் கிட்டத்தட்ட அடுத்தது ஒரு மாசம் காலம் வச்சேன்னு. ஏன்னா இது பாட்டாளி மேல் கட்சி பிரச்சனை கிடையாது. இது தருமபுரி மக்களோட பிரச்சனை. எல்லா கட்சியும் சார்ந்த பிரச்சனை, எல்லா அமைப்புகளும் சார்ந்த பிரச்சனை. அதனால அடுத்த கட்டத்துக்கு எங்களை தள்ளாதீங்க. அப்படி அடுத்த கட்டம் போராட்டம்னு சொன்னா ஒட்டுமொத்த மாவட்டமும் திரண்டு விடும். அது என்னால பண்ண முடியும். அதனால அதை உடனடியாக நீங்க நிறைவேற்றுங்கள். ஏன்னா கடந்த முதலமைச்சர் அறிவிச்சாரு, அரசு என்பது தொடர்ச்சியா இருப்பது, கவர்மெண்ட் என்பது அது தொடர்ச்சியானது. முதலமைச்சர் மட்டும் மாறுவாங்க. ஆனா ஒரு முதலமைச்சர் அறிவிச்சார்னா அடுத்த வர அதை நிறைவேற்ற வேண்டும். அதுதானே நல்ல நிர்வாகம். அது அதனால இப்ப இருக்கின்ற முதலமைச்சர் அவர்களே உடனடியாக இந்த திட்டத்தை அறிவியுங்கள், நிறைவேற்றுங்கள், எங்களுடைய வாழ்வாதாரத்தை பெறுங்கள், எங்கள் உரிமையை மீட்டுக் கொடுங்கள் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த
ஆர்ப்பாட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய வெங்கடேஸ்வரன் அரசாங்கம் உள்ளிட்ட அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன். ஏன்னா இதை திடீர்னு நான் சொன்னேன், நான் உடனடியாக நடத்தணும்னு சொல்லியிருக்கிறேன். நான் அடுத்ததெல்லாம் கொஞ்சம் திட்டமிட்டு இது திடீர்னு நடத்ததே இவ்வளவு 20,000 பேர் இருக்கிறாங்கன்னா அடுத்து திட்டமிட்டா போதும். அந்த ஒட்டுமொத்த தருமபுரியில அது வேற விதமான போராட்டம். நான் மீண்டும் சொல்கின்றேன், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போராட்டம் செய்கின்ற வரலாறு இருக்கிறது. அந்த நிலைக்கு எங்களை தள்ளாதீர்கள். ஏன்னா ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேன், ஒரு வாரம் சாலை மறியல் போராட்டம், அது ஞாபகம் வச்சுக்கங்க. அது போன்ற போராட்டங்களை எங்களை நடத்த விடாதீங்க. ஏன்னா இது முக்கியமான ஹைவேஸ், இந்த பக்கம் ஹைவேஸ், அந்த பக்கம் ஹைவேஸ், இந்த பக்கம் ஹைவேஸ், எல்லா ஹைவேஸும் போகுது. அது நான் இப்பயே நான் சொல்லிடுறேன். அதனால முதலமைச்சர் அவர்களை மீண்டும் மீண்டும் சொல்வதெல்லாம் உடனடியாக இந்த திட்டத்தை நிறைவேற்றி தருமபுரி மாவட்டத்தில் உள்ள வாழ்வாதாரத்தை பெறுங்கள், விவசாயத்தை பெறுங்கள், நம்முடைய வேலைவாய்ப்பை உருவாக்குங்கள் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொண்டு நீங்க திரும்பி பாத்ரூமா போங்க.